யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. 2 சம்பவங்கள் மனசை ரொம்ப இலகுவாக்கக்கூடிய சம்பவங்கள். ஒரு மனிதன் தெய்வமாகலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை 2 வேறுபட்ட திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பதிவு செய்த செய்தியைத்தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிந்த செய்திகளாக இருக்கிறதுக்கு இது வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் பேசுவது முழுக்க அடுத்த தலைமுறை தோழர்களுக்காகத்தான். இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் அரசியல் நிகழ்வுகளை தனிமனித வாழ்க்கையோடு நான் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பெரும் கருணை இருக்குல்ல, வள்ளலாருக்கு இணையான தனிப்பெரும் கருணை, அந்த செய்தியைத்தான் அந்த இடத்துல சொல்கிறேன். வள்ளலாருக்கு இணையாக தனிப்பெரும் கருணையா, அணையாத அடுப்புக்கு சொந்தக்காரரா சொல்லலாம், தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் இருந்திருக்கிறாருங்கிறது. என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிறர் துன்பத்தை கண்டு கலங்குவது. எம்ஜிஆர் கோட்டைக்கு விட்டு வெளியில் வாரார். இந்த செய்தியை சொல்கிறது யாருன்னு கேட்டதுன்னு அதை நான் சொல்லிடுறேன். நான் ஜாக்வார் தங்கம் சொல்லியிருக்காப்புல, எம்ஜிஆருக்கு பாதுகாப்பு படையில் இருந்தவர், அவர் கூடையே இருந்தவர். அவர் நேரில் பார்த்ததை அவர் பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரோட அந்த வாகனம் கோட்டைக்கு கிளம்புது, போய்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி வண்டியில் அந்த காவல்துறை அதிகாரிகள் அதை தாண்டி பின்னாடி வண்டியில் தங்கம் மாஸ்டர் அவரும் போய்கிட்டுருக்கிறார், பின்னாடி வர்றார். திடீர்னு வண்டி நிற்கிது. நின்ன உடனே என்னாச்சுன்னா, கான்வாய் நின்னவங்க போலீஸ் இறங்கி வரவங்களே இவங்க பாதுகாப்புன்னு குட்டுன்னு இறங்கி விடுது. ஏன்னா மக்கள் கூட்டம் சேருவாங்க இல்லையா, அதுக்காக நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு 70-75 மதிக்கத்தக்க ஒரு பாட்டி நிற்கிறாங்க. பார்த்துட்டு எம்ஜிஆரை பார்த்து கும்பிட்டு அப்படியே ஐயா அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. கூடவே இன்னொரு அவருடைய ஒரு பெண் நிற்கிறாங்க. நின்ன உடனே எம்ஜிஆர் வண்டியை விட்டு இறங்கி வரார். என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ரொம்ப உருக்கமான சம்பவம் தோழர்களே. அதில் நேராக பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா எம்ஜிஆரை கட்டி பிடிச்சி அழுகுது. கண்களில் கண்ணீர், முகமெல்லாம் தூசி, கண்ணில் இருந்து கண்ணீரோடு சேர்ந்து அந்த நீர் வருது இல்லையா, அழுக்கு பொங்கி போய் கிடந்துருக்குது. அப்படியே கண்ணாடி போட்டிருக்குது தடவிக்கிட்டு. அப்படியே இது அவர் அப்படியே பதிவு செய்கிறார். அந்த காட்சியைத்தான் மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு செய்திங்க. உதவி யார் வேணாலும் செய்யலாம். இதுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். அதுதான் அப்படியாம்மா என்ன சம்பவம்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா, இந்த மாதிரி என்னுடைய கணவர் இறந்துட்டார், எங்கிட்ட கொஞ்சம் வீடு இருக்குது, ஒரு இடம் கிடக்கு, இது என்னுடைய மருமக பக்கத்தில் இருக்கு சொல்கிறேன். என்னுடைய மருமக, என்னுடைய மகனும் இறந்துட்டான், எங்களுக்கு வேறு வாழ வழி இல்லையா, குடியிருக்க ஒத்த வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் அந்த வீட்டையும் உங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் அதை எடுத்துக்கிட்டார், எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு செய்கிறாரு, இருக்க முடியலைங்கிறார். அந்த காணொலியில் பெயரை சொல்லியிருக்கிறாங்க, இடத்த சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் தவிர்க்கிறேன். ஏன்னா அரசியல் கருதி வேண்டான்னு, ஏன்னா பெரிய சம்பவம், அரசியல் கருதி அது வேண்டான்னு நான் தவிர்க்கிறேன். அதுக்கு அப்போ சொன்ன உடனே யாருன்னு கேட்டால், எம்ஜிஆர் என்ன செய்கிறார் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தம்ப்நெயிலில் நான் படமாக போட்டிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த படத்தை ஒரு முறை பார்த்துட்டு இந்த காணொலியை நீங்கள் கண்டினியூ பண்ணு. இது அதை விட உங்களுக்கு இந்த சம்பவத்தோட வீரியம் உங்களுக்கு சேரும். எம்ஜிஆர் அந்த அம்மாவை பார்த்த உடனே அப்படியே வழக்கம் போல் அவர் கெட்டி பிடிச்சிக்கிட்டு அழாதீங்கம்மாங்கிற தன் கர்ச்சீப் இருக்குல்ல, அவர் சொல்கிறார், தும்பப்பூவை போல வெள்ளையாக இருக்கக்கூடிய கர்ச்சீப் எடுத்து அந்த அம்மாவோட கண்ணாடியை அப்படியே கலட்டி அந்த கண்களை அப்படியே தொடச்சி விடுதார். தொடச்சி விட்டு அழுக்க தொடச்சி, கண்ணில் பொங்கி வரும்ல அழுக்கு, அந்த அழுக்க துடைக்கிறார். ஐயரவு படாமல். அதைத்தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். செவிலியர் இருப்பாங்கள்ல, போர்க்களத்தில் பணியாற்ற செவிலியர் இருப்பாங்க இல்லையா, ரத்தத்தோடும் சீலோடும் சலங்களோடும் வரக்கூடியவர் இருப்பாங்கள்ல, அதுவும் கூட பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக போய் வாருங்கள்.
வாழ்க்கையில் இனிமேல் நம்ம வேறு தவறுகள் செய்யாமல் இருக்கணும்னா மருத்துவமனைக்கு போயிட்டு வரணும். அப்படிப்பட்ட நோயாளிகளை கையாளக்கூடிய பக்குவம் தெரிந்த அந்த செவிலியர்கள் செய்யக்கூடிய வேலையை எம்ஜிஆர் செஞ்சார். முகத்தை தொடச்சி விட்டு தண்ணீர் வச்சு விட்டு கண்களில் இருக்கக்கூடிய அழுக்கையும் எடுத்து விட்டுட்டு அப்படியே வண்டியில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டான். நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஆளை கூட்டிகிட்டு வராங்க. அவர் நேராக வந்துட்டார். நேராக வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே எம்ஜிஆர் கோட்டையை விட்டு போய் உட்கார வச்சு இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு அவர் எம்ஜிஆர் கூப்பிட்ருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த தோழர், பேர் வேண்டாம், அந்த தோழர் நேராக போயிட்டார். தலைவரே நம்மளை கூப்பிட்ருக்காருன்னு சொல்லி நேராக வர்றார். நேராக வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்து வந்து பார்த்ததும் அவர் கூப்பிடுதார், இங்கே வாங்க, அந்த அம்மாவை கூப்பிடுங்கிறார். இந்த அம்மா யாருன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியல தலைவர். என்ன எம்ஜிஆர் பாணியில் ஒன்று நடந்திருக்கிறதாங்க. தங்கம் தான் சொல்கிறார், ஜாக்வார் தான் சொல்கிறாரு. எம்ஜிஆர் பாணியில் இந்த வீட்டை யார் எடுத்திருக்கா தெரியுமா? அது என் தாய், என் அம்மா மாதிரி, என் அம்மா. அது அந்த இடத்த நீ உடனடியாக கொடுங்கிற, உடனடியாக அந்த இடத்த கொடுத்தது போக பின்னாடி அந்த எந்த இடத்துல மார்க் பண்ணி காம்பவுண்டுக்கிட்டேயும் கொடுத்துட்டு எனக்கு ரிப்போர்ட் நீ கொடுக்கணும். அதுதான் உனக்கு செய்யக்கூடிய ஒரு இது. அடுத்தவர்கள் இடத்த நீ வந்து இப்படி கைப்பற்றிக்கிறீங்களா? கேட்க ஆள் இல்லைன்னா கைப்பற்றுவீங்களா? அப்போ உனக்கு என்ன துணிச்சல் இருக்கும் கட்சியில் இருக்குன்னு சொல்லி சத்தம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு காரியம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது தெரியுமா? நேராக கையில் சூட்கேஸில் ஒரு பணம் கொடுத்து 1,00,000 ரூபா பணம் இருக்குது, இதை வச்சுக்கோங்க, ஒரு வீடு கட்டுங்க. வீடு கட்டினது உங்களுக்கு பணம் காணவில்லை என்று சொன்னால் என்னிடம் வாங்க, உங்கள் மகனிடம் வாங்கன்னு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். பேச பேச படிக்க படிக்க எத்தனை 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 செய்திகள், எத்தனை செய்திகள் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் எம்ஜிஆர். அரசியலில் நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம், எத்தனையோ நலத்திட்டங்கள் கொண்டு வரலாம், போகலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக வந்து நின்று விடாது. எம்ஜிஆர் அடித்தட்டு மக்களுக்கு தேவையான அந்த சேவையை செய்தது தான். இன்றைக்கி எங்கேயோ கொண்டு வந்து நடிகர் விஜய் சொல்கிறாப்புல இல்லையா, நான் வீடு கொடுப்பேன், கார் கொடுப்பேன், மோட்ரு பைக்கு கொடுப்பேன் இளைஞர்களுக்கு. எம்ஜிஆர் அன்றைக்கி என்ன கொடுத்தாரு தெரியுமா? அன்றைக்கு பசிக்கு என்ன தேவையோ அதுக்கு சோறு கொடுத்தாரு. அடுத்து என்ன செஞ்சார் தெரியுமா? பல்லு தேய்க்க வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பல்லுப்பொடி இருக்கு இல்லையா, பல்லுப்பொடியை கொடுத்தாரு இலவசமாக. அடுத்து என்ன செஞ்சார் தெரியுங்களா? நான் காலில் போட்டிருக்கிறேன், செருப்பு கொடுத்தார், காலில் போடுறதுக்கு செருப்பு. அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அன்றைய தேவைக்கு, அதுக்கு எம்ஜிஆர் சொன்ன காரணம் ரொம்ப முக்கியமானது தோழர்களே. என்ன சொன்னார் தெரியுமா? உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமானது பல் ஆரோக்கியம். வாய் முகம் இருக்கு இல்லையா, பல் ஆரோக்கியம். பல்லு தேய்க்கிறதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உமிழ்நீர் உட்பட உடல் ஆரோக்கியம் இருக்கும். இரண்டாவது என்ன தெரியுமா? செருப்பு போடுவீங்களா, செருப்பு போட்டு நடந்தீங்க அப்படின்னா அது உங்கள் உடலில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அதனால் பல்லுப்பொடி கொடுத்து, செருப்பு கொடுத்து, சோறு போட்டு, படிக்கிறவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சோறு போட்டு அதை வளர்க்கக்கூடிய ஒரு தலைவராக எப்படி மாறினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தாய்மார்களை அவர் தன்னுடைய தாயாய் கருதக்கூடிய அந்த மாபெரும் மனிதனோட குணம் நலன் இருந்ததுனால தான் அதை வந்து செய்கிறார். என்கிட்ட கேட்டாங்க, ஒரு தோழர் வந்து கேட்டார், வந்து நீங்கள் இப்படிலாம் எம்ஜிஆரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், பேச பெரிதும் இனியவன். அரசியலில் எல்லாருக்கும் ஒரு இடங்களில் நடிச்சிடலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல பேர் வரணுங்கிறதுக்காக செஞ்சிடலாம். காமராஜர் சொன்னார் இல்லையா, ட்ரெயினில் கொண்டு போய் போருக்கு பணம் கொடுக்கும்போது எம்ஜிஆர் ஓடி போய் 25,000 ரூபா செக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு, மீதியை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அது பத்திரிக்கைக்கு காமராஜர் செய்தியாக எழுதுகிறாங்க. செய்தி எழுதி கொடுக்கும்போது சொல்கிறாரு, அவர் விளம்பரத்துக்கு காசு கொடுக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ காமராஜரே சொன்னாப்புல, எதிர் திசையில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காமராஜர் என்ன சொல்லியிருக்காரு?
ஏண்டா இவர் விளம்பரத்திற்காகவே செய்வதாக கூட இருக்கட்டும், நீ செய். நீ இல்லைன்னா ஊரில் பெரிய மனிதர்களாக நீ நினைக்கிறவங்க இருக்க இல்லையா, அவங்கள செய்ய சொல்லு. செய்கிறவனை குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் இந்த இடத்துலையும் ஒரு தாயின் கண்ணீரை துடைத்து அந்த சொத்தை மீட்டு கொடுத்த அந்த மாபெரும் தலைவனுக்குத்தான் எத்தனை தலைவணங்கு, எத்தனை மாண்புகள், எத்தனை மனிதர்கள் நன்றி கடன் செலுத்துவதற்கு இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம பார்க்கணும். பிறர் கண்ணீரை துடையுங்கள், பிறருக்கு கருணை காட்டுங்கள், பிறருக்கு காருண்யம் காட்டுங்கள், பேராசை பட வேண்டாம். இதுதான் எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையிலும் குணங்களிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.